எனக்கு ஆன்மீகமும் வாழ்க்கை நெறியும் கற்றுக் கொடுத்த அனைத்து சித்தர் பெருமக்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் திருவாளர் ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனக்கு எதுவுமே தெரியல, குலதெய்வமே தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியலன்னு முழிக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவத்துக்கே போகிறாங்க அப்படின்னா அந்த மருத்துவம் கைவிடுமா கைவிடாதா, என்ன செய்யணும்னு எளிமையாக வழிகாட்டுற ஒரு வழிமுறையை பின்பற்றி இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார் திரு ஜானகிராமன். அவருக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஜோதிடத்தின் உச்சமாய்த்திகளும் கோயில்பட்டி தந்த தங்கம் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். படித்தவர்களும் ஜோதிடத்துறைக்கு வந்துவிட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் ஜோதிடத்தை இன்று ஒருபடி மேலே அனைவரும் பார்க்கின்ற சாதாரண கண்ணோட்டத்தை விட தனக்கென்று ஒரு பாணியை பின்பற்றி மிக மிக உயர்ந்த நிலை அடைந்திருக்கும் திரு என்ஜே குமரன் ஐயா இன்று பிஹெச்டி பண்ணுற பல மாணவர்களுக்கு அவர் ஒரு கைடு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவரோட உட்கார்ந்துருக்கும் போது ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. ஒருத்தங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாடகை வீடு மாறணும்னு இருக்கோம், போகலாமான்னு தெரியலை, போகலாமான்னு கேட்குறாங்க. அப்போ குமரன் சார் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் மாறி போகிற வீட்டு ஓனர் பேர் நவீனா இல்லை அந்த வீட்டு பேர் நவீன் இல்லைம்மான்னு கேட்டார். பேசுகிற கிளைண்ட் ஒன்றும் சொல்ல, வீடு மாறலாமான்னு தான் கேட்டாங்க. அதுக்கு சார் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் அந்த வீடு மாறி போகிற வீட்டோட ஓனர் பேர் நவீனா இல்லை அந்த வீட்டு பேர் நவீன் இல்லைம்மான்னு கேட்குறாங்க. அவங்க மிரண்டாங்க. அவங்க வீடு எந்த வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாங்களோ அந்த வீட்டு பேர் வந்து நவீன் இல்லம். அவங்க ஈரோடு பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் மதுரையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை அந்த வீட்டு பக்கத்துலேயோ இல்லை அந்த வீட்டு ஓனர் பேரோ சித்ரான்னு யார் இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஓனர் பேர் சித்ரா. அப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு வர்றாங்க. இதெல்லாம் எந்த ஜோதிடத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அவர் ஜோதிடத்திலிருந்து விலகி ஒரு பாணி இன்னும் ஒருபடி மேலே போய் ஜோதிடத்திலிருந்து தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கி இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு சிஸ்டம்னு போட்டு அவர் கொண்டு வரலாம். ஏன் இன்னும் தாமதப்படுத்துகிறாருன்னு தெரியல. அந்தளவுக்கு என்ஜே குமரன் ஐயாவோட அவரோட ஜோதிடத்தை எப்படி சொல்கிறது எங்களுக்கு புரியல. நாங்களே ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்போம் அங்கே சொல்லும்போது. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு மிகப்பெரிய வங்கியில் வேலை செய்கிறாரு. இங்கேருந்து கேட்குறாரு, உங்களுக்கு ஜோசப்னு ஒருத்தரோட நட்பு கிடைக்கும்போது உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறாரு. குமரன் சார் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், எனக்கு சீனியரை வந்து ஜோசப்னு வந்தார், வந்ததுக்கப்புறமா எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாரு, வந்து எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாரு, வந்ததுக்கு தான் சார் எனக்கு நிலையை மாறிச்சிங்கிறாரு. அமெரிக்காவில் உள்ள ஒரு பேர் இங்கே சொல்லிட்டு இருக்கார், கிறிஸ்டின் பேர். இங்கே உள்ள இந்துக்கள் பேர் கூட கிடையாது. அந்த கேட்கும்போதே மிரண்டுருவாங்க, எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கங்கிற அளவுக்கு ஜோதிட சித்தர் திரு என்ஜே குமரன் ஐயா அவர்களை வணங்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அடுத்து இன்னொருத்தர் சொல்லியே ஆகணும். இன்றைக்கி கேபினா நான் தான், சாரஜுரம் தான் நான் தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுவும் சொல்கிறதில்ல. எனக்கு தெரிந்த 30 வருடங்களுக்கு முன்பே சித்தருக்கு ஜோதிடம் சொன்னவர், கேபினா என்னென்ன அலசி ஆராய்ந்தவர். ஆனால் எங்கேயுமே அவர் வந்து அதை பற்றி சொன்னதே, தன்னை பற்றி அவர் சொன்னதே கிடையாது. திரு சதயம் மீனாட்சி சுந்தரம் ஐயா மதுரை, மிகப்பெரிய ஜோதிட வித்வான், வணங்க வேண்டிய மனிதர். இன்றைக்கி ஒரு சில காரணங்களால் அவரால் இங்கே வர முடியவில்லை, எவரும் வந்திருக்க வேண்டியது என்று வர முடியவில்லை. கேபியை அலசி ஆராய்ந்தவர். சாரஜோரம்னு இன்றைக்கி இருக்க சொன்னதே கிடையாது. ரொம்ப எளிமையாக ஏதாவது சந்தேகம் கேட்டால் இதுதாங்க இப்படி தாங்க அப்படின்னு கேஷுவலாக விளக்கம் கொடுப்பார். திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு வணங்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரையைச் சேர்ந்த திரு நவமணி சண்முகல் ஐயா, வாஸ்து சாம்ராட், உலகம் சுற்றும் வாலிபன். உண்மை சார், இன்றைக்கும் இளவட்ட மாதிரி எவர்கிரீன் கவிதை எழுதுவார், அருமையாக எழுதுவார்.
கவிதைக்கே வாசு சொல்லுவார் போல இருக்கு. அந்தளவுக்கு இலக்கணம் போய் இன்றைக்கி வாசு சொல்கிற அளவுக்கு வாசு சாம்ராட் கிங்கு. நாங்களாம் பார்த்து மிரண்டுருக்கேன் சில நிகழ்வுகளில். அடுத்து கோட்டை சுப்பிரமணியம் ஐயா, அவர் புத்தகத்தை பார்த்து சில கருத்துக்களை நான் எடுத்ததில் வியந்து பார்த்துருக்கேன். எண்கணித வித்தகர். இன்றைக்கி எண்கணிதம் பற்றியும் கொஞ்சம் பேச போகிறேன். ஐயா தவறுன்னா மன்னிச்சிக்கணும். இன்றைக்கும் கற்றுக்கிறதுல ஆர்வத்தோடு இருக்கும். அதுக்கடுத்து அல்விலையா, பஞ்சாங்கம்னா என்ன, இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நடத்திட்டுருக்காரு. விளக்கங்கள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்க, தன்னோட கருத்துக்களை போட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் நாராயணமூர்த்தி, ரங்கநாச்சியார் ஜோதிட ஆராய்ச்சி மையம் இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்களையும் ஆர்வலர்களையும் மனதார அன்போடு வரவேற்கிறது. சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கும் வருகை புரிந்திருக்கும் திரு என்ஜி குமரன் ஐயா, திரு நவமணி சண்முகவேல் ஐயா, திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் ஐயா, திரு அல்வேலையா அவர்களையும் நண்பர் திரு நாராயணமூர்த்தி அனைவரையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போது மூலிகை பற்றி பேசிட்டு போனார்ல, அவர் ஒரு சிவில் என்ஜினியர். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, படித்தவர்களும் இந்த துறையில் இருக்கிறார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அவர் சிவில் என்ஜினியர், பிஇ முடிச்சுட்டு இந்த ஃபீல்டில் இறங்கி மூலிகையை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. திருச்சி சேர்ந்த பாபு சார் மிகப்பெரிய நிறுவனத்தில் நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த துறையில் இருந்துகிட்ருக்காங்க. திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிட மையத்தோட மூத்த உறுப்பினர் அவர். எனது உரைக்கு வரேன். நான் முதல்ல எண்கணிதத்தில் என்னோடய ஆராய்ச்சி ஆரம்பித்தேன். ஒரு 3 லட்சம் பேரை சந்தித்து அதில் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு என்னால் முடிஞ்சளவு இறைவன் சுட்டி காட்டினதை ஓரளவு அறிய ஆரம்பித்தேன், ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜோதிடத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம வித்தியாசமாக எதாவது பார்க்கணுமேனு பார்க்கும்போது மனோதத்துவம் மனநலம் சம்மந்தமாக என்ன, இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையே அங்கே தான். டிப்ரெஷன் இருக்குது, டிப்ரெஷனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதை எப்படி சரி பண்ணுறது, ஏன் டிப்ரெஷன் வருது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிப்ரெஷன் வருமானா வராது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அப்போ எதனால் மாறுது, எப்படி மாறுது, அந்த டிப்ரெஷனுக்கு நம்ம தீர்வு தர முடியுமா, அதுலேருந்து வெளிவர முடியுமா, மீண்டும் வெளிவந்து வழக்கம் போல் நம்மளோட வாழ்க்கையை நடத்த முடியுமா, அதை ஆராய ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து திருமண வாழ்வு, அதில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே வர பிரச்சனைகள், விவாகரத்து டைவர்ஸ் போகிறாங்க அப்படின்னா தேவையே இல்லை. எந்த தசா புத்தி அந்தரம் எது நடந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனையை சரி பண்ண முடியும், திருத்த வைக்க முடியும். டைவர்ஸ்லாம் தேவையே இல்லை. சிறந்த முறையில் மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தை நடத்த முடியும், வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துப்போகாது. அந்த ஒத்துப்போகாத நிலை தான் என்ன செய்யுதுன்னா, காதல்னு சொல்லியோ இல்லை தற்கொலைக்கோ வேறு மாதிரி முயற்சிகளுக்கு வேறு மாதிரி பாதையை மாற்றி கொண்டு போயிடுது. தேவையே இல்லை. குழந்தைகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணால் போதும். அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருவோம். உங்கள் குழந்தை யார், அவங்க குழந்தை எப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையது, அவங்க கேரக்டர் என்ன, எப்படி இருந்தால் உங்கள் குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அப்போதே ஒரு மூலிகை சொன்னாங்க, வசியம் பண்ணுறதுக்கு காதல் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். என்னோடய ரெக்வஸ்ட் அது. என்ன அப்படின்னா, பெற்றவர்கள் பாவம். குழந்தைக்கு என்ன துணி வேணும், என்ன படிப்பு வேணும், என்ன தொழில் வேணும், எப்படி இருக்கணும் பார்த்து வளர்த்த பெற்றோருக்கு தெரியாதா எந்த மாதிரி வாழ்க்கை அமைத்து தரணும்னு? எல்லாம் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் அந்த தலைவலி தெரியும். யாருக்கோ எங்கேயோ நடக்கிற வரைக்கும் நமக்கு செய்தி தான். அலைகள் ஓய்வதில்லை படத்தில் காதல் ஜெயிக்கிற மாதிரி காட்டிடுவாங்க, அதுக்கடுத்து வாழ்ந்தாங்களான்னு தெரியாது. காதலித்து திருமணம் ஆகிட்டா ஜெயிச்சதாக அர்த்தமா? அதுக்கடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுமே. நீங்கள் காதல் பண்ண எல்லாரையும் செக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ஏழ்ரை நடக்குதோ, சனி எப்பெல்லாம் தொடர்பு வருதோ அப்போ தான் காதலிப்பாங்க, அப்போ தான் கள்ள தொடர்பு வரும், அப்போ தான் சூசைட் வரும், கொலை வரும், எல்லாமே நடக்கும், அசிங்கப்படுத்தும். எங்கே வேணாலும் யார் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 99% சனி தொடர்பு இல்லாமல் காதல் வராது. கண்ணை மூடிட்டு கேட்கலாம், என்ன ஏழ்ரை நடக்குதா, இல்லை சனி பார்வை இருக்கா,
சனி தொடர்பு இல்லாமல் காதல் வரவே வராது. செக் பண்ணி பார்க்கலாம். சேலஞ்சே பண்ணுறேன். ரங்கநாச்சியார் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக நான் சேலஞ்சே பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்து சொல்லலாம். நீங்கள் காரணம் அசிங்கப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வு. நீங்கள் அதை கொஞ்சம் சுதாரித்து ஜெயிச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. இல்லைன்னா அதோட உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து என்ன போட போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஜெயிச்சவங்க விரலை விட்டு என்னலாம் ஏதோ பூர்வ புண்ணியம் இருந்து அந்த ஒன்று நானாக இருக்கக்கூடாது போய் மாட்டிக்கிறவங்க தான் எல்லாருமே. கொஞ்சம் பெற்றோர்களை கவனிக்கலாம். நிலையை நினச்சி பார்க்கலாம். அப்பா அம்மா நம்மளை விட்டுருவாங்களா சார்? எப்போ எந்த நிலையிலையும் நம்மளை கைவிட்டு போகாத ஒரே ஒரு அப்பா அம்மா மட்டும்தான் சார். நண்பனோ உறவோ யாரும் கைதராது சார். அப்பா அம்மா மட்டும்தான் இந்த நிலையில் எந்த சூழ்நிலையும் நம்மளை விட்டு தர மாட்டாங்க. அதெல்லாம் மீறி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா மனநல ரீதியாக ஜென்ரல் அட்வைஸ்லாம் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாம் காதலிக்கிறாங்கனாலே என்ன செய்வோம் அப்படின்னா பையனோட கேரக்டர் என்ன, பொண்ணோட கேரக்டர் என்ன, 2 பேரை கேரக்டர் ஒத்து வருமா ஒத்து வராதா, இது எவ்வளோ நாளைக்கு ஓடும்னே சொல்லிடுவோம். கையை உதருவாங்க. ஆமாம் சார் எனக்கு பிடிக்காது சார். பிறகு லவ் பண்ணுறீங்க? நான் மாறிடும்னு நினச்சேன். அது மாறாது. எப்படிலாம் டெவலப் ஆகுன்னு இருக்குது. எல்லோரும் பண்ணுறது என்னென்னா மாறிடும், சமாளிச்சிடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம், இப்படி நினச்சா லவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறது. எதுவுமே லவ் பண்ணும்போதே மாற்ற முடியல, சரி பண்ண முடியல, பின்னாடி என்னத்தை சொல்லி கேட்டுற போகிறாங்க, மாறிட போகிறாங்க. அது யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஒரு காலத்து திருமணம் பண்ணவங்க தான் வேறொரு சூழலில் மனமுறிவு ஏற்பட்டு திரும்ப வேறொரு கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போது திரும்ப அதே பிரச்சனை இன்னொரு மன வாழ்க்கையும் தொடருது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ யார்கிட்ட பிரச்சனை? நிறைய பொய் தான் நடக்குது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லிவிட்டாங்க. அதை சொல்லி எல்லாம் ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாட்டிட்டு முடிக்கிறது யார்? நல்ல குமரன் சார் ஐயா மாதிரி எங்களுக்கு பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி நல்ல ஜோரர்கள்ட்ட ஜோரம் பார்த்து செக் பண்ணி கல்யாணம் பண்ணலாம். அதுவும் பண்ணுறது கிடையாது. யாரோ ஒரு ஆள்கிட்ட குறிக்காட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்போ எண்கணிதத்துக்கு வர்றேன். பேர் வேலை செய்யுமா, தேதி வேலை செய்யுமா? ஒரு கேள்விக்குறி. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நியூமராலஜி பார்த்தா சார் பேர் வச்சேன். சரி, பேர் வச்சா டோட்டலில் வச்சு கொடுத்துட்றாங்க. 5 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் கூட தேவையில்லை. 27, 33, 41, 37, 36 இந்த மாதிரி பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. 51 பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. சரி சார், அந்த நம்பர் தான் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் அந்த நம்பர் எப்போ வேலை செய்யும்னு தெரியாது. சரி, அந்த மாதிரி பேர் வச்சாங்களா ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லா எண்களும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்வது இல்லை. உதாரணத்துக்கு 5, 14, 23ன்னு வச்சுக்கிடுவோம். 32. இப்போ இந்த 14 நம்பரை எடுத்தோம்னா ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாகவும் வேலை செய்யும். 2 பேருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது, ஒரே மாதிரி முடிவை தராது, ஒரே மாதிரி எண்ணங்களை தராது, ஒரே மாதிரி செயல்பாடுகளும் இருக்காது. 23 அதே மாதிரி தான். ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாகவும் வேலை செய்யும். இது 5க்கு மட்டும் இல்லை, எல்லா எண்களுமே அப்படி தான். 7, 16, 25 எல்லா நம்பரும் எடுத்தீங்கன்னா 34 எதை எடுத்தாலுமே ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் தான் வேலை செய்யும். 7ஆம் நம்பர் எடுத்தாலே இந்த இப்படி தான் அப்படின்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான பலனை சொல்லவே முடியாது. அப்போ சரியாக தப்பான முதல்ல நம்ம யோசிக்கணும். யாருக்கு 7ஆம் நம்பரில் பேர் வைக்கணும்னு பார்த்து வைக்கணும். எல்லாருக்கும் வைக்க முடியாது. உதாரணத்துக்கு முன்னாள் முதல்வர் அவர் இறந்ததுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலத்தில் 21 மாநிலத்தில் விடுமுறை விட்டாங்க. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இன்றைக்கி நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அவரோட திட்டங்களை அனுபவிக்காமல் நம்ம வாழ முடியாது. அத்தனை திட்டங்கள் போட்டவர். பெயர் நல்ல அருமையாக வேலை செய்யுது. பிறந்த தேதியோட பெயர் அந்த மாதிரி அருமையான பெயர். மூளை அவ்வளோ வேலை செய்யும். ஏதோ ஒரு விதத்தில் நான் அவர் போட்ட திட்டங்களை நம்ம இன்றைக்கி ஒரு திட்டமாக நம்ம பயன்படுத்துவோம். அந்த அளவுக்கு திட்டங்களை போட்டு தான் போயிருக்கார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய ஆளுமை, பெயர் வேலை செய்யுது. யாராவது தன்னை மீறி வேற ஒருத்தங்களை வணங்கிட்டு இவங்க வணங்கி வந்தாங்கன்னா அவங்க தொலைஞ்சாங்க. அந்தளவுக்கு சுற்றுப்புறத்தை நோட் பண்ணுவாங்க. அவ்வளோ நுணுக்கமாக இதையும் கவனிப்பாங்க. ஆளுமை மிகச்சிறந்த ஆளுமை இருக்கும். பெயர் வேலை செய்யுது. எம்ஜி ராமச்சந்திரன் மறக்க முடியுமா? தர்மத்தின் தலைவன் பேர் அவருக்கு தான். அவருக்கு கேது வேலை செய்யுது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர்னா 9,
எம்ஜிஆர் ராமச்சந்திரன் 41, அப்போ 5 வேலை செய்யுது. இன்றைக்கி வரைக்கும் இந்த எம்ஜிஆர் ராமச்சந்திரன் 41, அவர் வயசு தான் 41 நம்பர்லேயே எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். அவருக்கு 41 வேலை செய்யலை, அவருக்கு கேது வேலை செய்யுது. வயதானவர்கள் யாரை பாருங்கள், இன்றைக்கும் ரெட்டலைன்னா எம்ஜிஆர்னா ரெட்டலைங்கிற பேர் நிற்கிது. ஏன், எதனால், எங்கே? அப்போ எங்கே எந்த நம்பர் வேலை செய்யுது? என்கிட்ட பேர் வைக்க வந்தாங்கன்னா உடனேலாம் என்னால் பேர் வச்சு தர முடியல. வேறு எனக்கு திருப்தி இல்லைனாலும் சொல்ல மாட்டேன் நான். சிலருக்கு அமைஞ்சிருது, ஒரு நாள் 2 நாள் கூட வச்சு கொடுத்துரும். சிலருக்கு 1.5 மாதம் இருக்குது, சிலருக்கு 3 வருஷம் கூட இருக்குது பேர் கரெக்ட் பண்ணி தர்றதுக்கு. ஏன்னா நம்ம உட்கார நேரத்தில் அந்த கிரக ஓரை கொண்டு வேலை செய்யும். எனக்கு என்ன நட்சத்திரம், என்ன தேதி, என்ன கிரகம் வேலை செய்யுது, ஆளும் கிரகம் என்ன, ஓரையெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணும்போது செட்டே ஆகாது. அந்த என்ன தேதி பிறந்தவங்களுக்கு பேர் வைக்கிறோம் எல்லாம் செக் பண்ணும்போது சிலருக்கு அமைஞ்சிருது, சிலருக்கு பேர் வைக்கிறது லேட் ஆகும். ஏன்னா எனக்கு திருப்தி இருக்கா தர்றதுக்கு. ஏன்னா அதில் எந்த எண் வேலை செய்யணும் எனக்கு தெரியுமில்ல. என்னத்தையோ ஒரு டோட்டல் மட்டும் வச்சுருந்தா உடனே வச்சு கொடுத்துடலாம். என்ன சார் அவங்கெல்லாம் உடனே வச்சு கொடுத்துறாங்களேன்னு கேட்பாங்க. உடனே என்னால் வச்சு தர முடியாது. ஏன்னா எண்களின் வலிமை அந்த மாதிரி. உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் குமரன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 9 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 9ஆம் எண் நல்ல எண், நட்புக்கு உயிரையும் கொடுக்கும். ஏமாத்தினா அறவே பிடிக்காது. ஏன்னா அவங்களும் ஏமாற்ற மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஏமாத்தணும் நினச்சா கிரிமினல்தனம் பண்ண ஆரம்பிச்சா யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் செய்ய மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஏமாத்தினாங்கன்னா அத்தோடு அவங்கள்ட்ட ஒதுங்கிடுவாங்க, உறவே வேண்டான்னு விலகிடுவாங்க. இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படியே மாறும். பாசமாக இருப்பாங்க, பாசத்தை எதிர்பார்ப்பாங்க. கோபம் கண்ணா வினான்னு வரும். ஆண்களுக்கு மேலே கோபம் வரும். நியாயமாக இருந்தால் மட்டும் கோபம் வரலன்னா வராது. அன்புக்கு கட்டுப்படுவாங்க, அன்புக்கு அடிமை. ஆனால் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கடுத்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதில் இன்னொரு குணத்தை நான் மறைச்சி தான் சொல்கிறேன் நான். சரி, இது 9ஆம் நம்பர் இருக்குது. 18 இப்படி தான் வேலை செய்யுமானா 18 இப்படி இருக்காது. 18 மாறும், ஆண்களுக்கும் மாறும், பெண்களுக்கும் மாறும். வேறு வேறு கேரக்டராக வேலை செய்யும். 18 வேலை செய்கிற பெண்களை பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் நல்லா வருவாங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் வருவாங்க, எஜுகேஷனையும் விட்டு தர மாட்டாங்க. அதே நேரத்தில் கல்வியும் விட்டு தராமல் ரெண்டையும் ஒரே மாதிரி கொண்டு வருவாங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. 9, 12 ரெண்டுமே நல்லா தூங்குவாங்க. ஆனால் வேலை இருந்தால் வேலையை 4 மணிக்கு எந்திரிக்கணும், 3 மணிக்கு எந்திரிச்சு வேலையை முடிச்சிடுவாங்க. இல்லைன்னா 11 மணி தான். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுன்னா 11, 12 மணி தான். காலையில் சாப்பாடெல்லாம் கட்டு. 27 அதே மாதிரி தான். ஆண்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கும், பெண்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கும். சைலண்ட்டாக உட்காந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு போகிறவங்க 24ஆம் தேதி பிறந்த பெண்கள் இருப்பாங்க. எங்கே படித்தாங்க, எப்படி படித்தாங்கன்னு தெரியாது, படிச்சிருவாங்க. பொதுவாகவே அரசு வேலை கிடைக்கும். 36 ஐஏஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க. நல்ல ஆளுமை இருக்கும். பொதுவாகவே 9 நல்ல ஆளுமை உள்ள எண். பிளானிங் பயங்கரமாக இருக்கும். மூளை நல்லா வேலை செய்யும். திட்டங்கள் போடுறது எப்படி எப்படி செயல்படுத்தலாம், இது எப்படி இறங்கி நம்ம கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு அவங்கள கேட்டால் நல்லா யோசனை சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பருமே என்ன செய்யும்னா ஆண்களுக்கு வேறு மாதிரியாகவும் பெண்களுக்கு வேறு மாதிரியாகவும் வேலை செய்யும். அந்த பெயரில் ஏதோ ஒரு நம்பர் வேலை செய்யும், ஏதோ ஒரு கிரகம் வேலை செய்யும். அந்த கிரகத்தை பிடிச்சி நம்ம எடுத்து கொண்டு போயிட்டோம்னா வாழ்க்கையை நல்லாயிருக்கும். அதை எப்படி பயன்படுத்தணுன்னு இருக்குது, அதுதான் மேட்ரே. அதில் சும்மா பேருக்கு நானும் ஒரு நம்பரில் வச்சேன், பேரை வச்சாலாம் பிரயோஜனம் கிடையாது. அந்த எந்த கிரகம் வேலை செய்தோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த கிரகம் தசை புத்தி நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எண்ணங்களும் செயல்பாடுகளும் இருக்கும். அப்போ அதை நம்ம இப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம இப்படி தான் திங்க் பண்ணுவோம், இப்படி தான் செயல்படுவோம், நமக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது சரி தப்புன்னு கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்குவோம், ஜெயிச்சிருவோமா? அவ்வளோதான் மேட்டர். அதை விட்டுட்டு ஜென்ரலாக போய்ட்டு இந்த கிரகம் இந்த தசா புத்தின்னு இப்போ ஜென்ரலாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். திரும்ப திரும்ப பட்ட கஷ்டத்தையே பட்டுகிட்டே இருப்பாங்க. இதை எல்லாம் மாறிச்சு சார்னு, இது மாறல சார்மாங்க. ஏன் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கல, உங்களோட கேரக்டர்னு உங்களுக்கு தெரியலை, சரியாக தப்பான்னு முடிவெடுக்க தெரியலன்னு அர்த்தம். அதைத்தான் மனோதத்துவம் மனநலம் அப்படிங்கிற பாணியில் நாங்கள் பிரிக்க ஆரம்பித்தோம். இவங்களுக்கு எந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும், எப்படி செயல்படுவாங்க, எப்படி இருந்தால் சிலருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுமோ. ஏன் சிலர் என்ன செய்வாங்க, பெருந்தன்மையாக வரட்டுக்கு வருவதுக்காக மாப்பிள்ளை நமக்கு தெரிஞ்சவர் தான் பார்த்து செய்யுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவர் 1 லட்சம் கடன் வாங்கிட்டு போயிடுவார், கட்ட மாட்டார். மாமா நீங்கள் சொன்னீங்க தான் கடன் கொடுத்தேன், நீங்கள் கட்டுங்கம்பார். அவரை உங்களுக்காக தான் சொன்னேன் பாரு. அப்போ இவரை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களுக்கு நம்ம ஜாமீன் தரலாமா வேண்டாமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிலர் உதாரணத்துக்கே சொல்கிறேனே,
ஒன்றும் ஆறும் வேலை செஞ்சதுன்னா டாக்டர் தான். மண்ணை எடுத்து கொஞ்சமாக கொடுத்து இப்போ வாயில் போடணும், அது நோய் சரியாயிடும். அருமையாக வேலை செய்யும். மருத்துவத்தையே ரொம்ப எளிமையாக படிப்பாங்க அவங்க. கேஷுவலாக படிப்பாங்க. மற்றவங்க வாங்குவாங்கன்னு படித்தா அங்கே கேஷுவலாக படிக்கிறாள், ஜாலியாக படிக்கிறாள். மண்ணை கொடுத்தா கூட இப்போ நோய் சரியாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேருக்கு ஒரு மாத்திரை கொடுத்தோன்னா நோய் சரியாக போயிடும் அவங்களுக்கு. இதில் இன்னும் சில எண்கள் காம்பினேஷன்லாம் இருக்குது. அந்த எண்கள் காம்பினேஷனில் மருத்துவத்தில் படிச்சுட்டு அவங்க மருந்து கொடுத்தாங்க, பேருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நோய் சரியாக போயிடும். எங்கேயோ போனேன் சார் சரியாகல சார், இங்கே போனேன் சார் ஒரு சின்ன ஊசி போட்டால் சரியாக போச்சும்பாங்க. காரணம் அதுதான். இந்த மாதிரி இப்போ காதலிக்கிறீங்களா, அவசரப்பட்டெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணாதீங்க. மனோதத்துவ ரீதியாக மனநல ரீதியாக எங்களை வேறு ஆளுங்கிட்ட கவுன்சிலிங்கில் ஒரு மாதிரி செக் பண்ணுங்க. திருமணம் காதலை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். காதலை எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம் சார். வாழ்க்கையில் ஜெயிப்பீங்களாங்க தான் மேட்ரு. இது நல்லவன் தான் நினச்சேன், இது நல்ல பொண்ணு தான் நினச்சேன்னு பின்னாடி புலம்பி பிரயோஜனம் கிடையாது. காதலிக்கும் போது எல்லாருமே நல்லவர்கள் தான். 2 பேரும் திருமணமானதுக்கப்புறம் தான் எப்படி இருக்க போகிறாங்கிறத மேட்ரு. அதை முதல்ல அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வேணுமா வேண்டாமான்னு இன்னும் முதலையே முடிவு பண்ணிக்கணும். காதலிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டான்னு இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு போனால் காதலான்னு கேட்பான். உடனே வசனம் பேசுவான், சினிமா வசனம் மாதிரி. காதல் எப்போ வேணாலும் ஈர்ப்பு எப்போ வரும், சனி வேலை செஞ்சால் வரும்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சனி உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சுக்கணும். மாட்டிட்டு முழிக்க வச்சிடும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் செக் பண்ண சொல்கிறேமே ஒழிய, காதலை நம்ம செக் பண்ணிட்டு பண்ணாத காதலான்னு கேட்டால் அது விதண்டாவாதம். சினிமாவுக்கு என்ன நல்லாயிருக்கும், அப்படி இல்லை. அதில் கணவன் மனைவி சண்டை வருதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த முதல்ல சண்டை போட்ட வார்த்தைகள் அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் வளர்ந்து நீ அப்படி சொன்ன நீ இப்படி சொன்ன வளர்ந்து நிற்கும் பார்த்தீங்களா, அதுதான் வேலை செய்யும். அதை விட்டுட்டு முதல்ல என்ன அந்த ரூட் காஸ் என்னவோ அதை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் விழுந்துடும், முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த சண்டை நீடிச்சு நிற்காது. அது மாதிரி நாங்கள் மனோதத்தை ரொம்ப சிம்பிளாக மனநலத்தை என்ன செஞ்சுருக்கோன்னா, உங்கள் மனிதனோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க என்ன மாதிரி எங்கே தப்பு பண்ணுவாங்க, எங்கே சரியாக இருக்கும், எங்கே தப்பாக முடிவெடுப்பாங்கன்னு அனலைஸ் பண்ணி எடுத்தது. ஜென்ரல் பேஸ்லாம் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி மனநலத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போயிருக்கோம். ஆலோசனைக்கு எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம். எண் இதிலேயே ஒரு யூடியூப்லேயே எங்களுடைய எண்கள் வரும். அருமை நண்பர் ரத்னகுமார் அவர்களையும் ரங்கநாச்சியார் ஜோதி ஆராய்ச்சி மையம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நண்பர் சிவதனுசு, அவர் ஒரு என்ஜினியர், கோயிலில் பட்டராக இருக்கார். ஒரு இன்ஜினியர் கோயிலில் பட்டராக இருக்கார். இப்போ அவரும் அந்த ஜோதித்துறையில் புதுசாக வந்திருக்காரு. அவரையும் ரங்கநாச்சியார் ஜோதி ஆராய்ச்சி மையம் மூலமாக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.